Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல இப்போ மோஸ்டா ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்க இந்த ஒரு கார்ட்டூன் எடிட் கேரி கல்ச்சர்னு சொல்றாங்க. இந்த எடிட் எப்படி பண்றோம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய மொபைல்ல இருக்க Play Store ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணிட்டு டோன் ஆப் நீங்க டைப் பண்ணீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வரும். இது சப்போஸ் உங்ககிட்ட இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். போய் கீழே லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான இமேஜஸ் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இந்த ஒரு இமேஜ் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ அனலைஸ் பண்ணியாச்சு. இது ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு முன்னாடி இப்போ அதுவே ட்ராப் பண்ணிட்டுருக்கோம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி உங்கள் மொபைலில் டேட்டா நீங்கள் ஆன் பண்ணியிருக்கணும். இப்போ வந்து நம்மளுக்கு இதுக்கு அதுவாக ஆட்டோமேட்டிக்காக கார்ட்டூன் எடிட் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போது நம்ம இதில் என்னென்ன தேவையானதோ பேக்ரவுண்ட் நம்ம இதிலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் டிஃப்ரெண்ட்டாக. இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் இந்த டெம்ப்ளேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ இந்த ஹெட்டை நம்ம இதில் ஃபிட் பண்ணிங்கன்னா இதில் நாம் ரெடி பண்ணுறது சரியா தவறான்னு எனக்கு சரியாக தெரிலிங்க. ஆனால் இதில் பண்ணுறது நம்மளுக்கு கிளாரிட்டி வராது. இப்போ தேவையில்லாததெல்லாம் நம்ம எரேஸ் பண்ணிவிடுவோம். நம்மளுக்கு தேவைப்படுறது மட்டும் நம்ம எடுத்துப்போம். இதெல்லாம் நம்மளுக்கு வந்து இப்போ தேவையில்லை. இது வந்து ஜூம் பண்ணி நீங்கள் எரேஸ் பண்ணிக்கோங்க, எது வரைக்கும் தேவை எது தேவையில்லைன்னு. இப்போ அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இதில் ஃபிட் பண்ணிங்கன்னு வச்சிங்களா, இப்போ இந்த ஹெட்டுக்கும் இந்த நெக்கு இருக்க கலர் வந்து டிஃப்ரென்ஸ் சேஞ்ச் ஆகும். அதனால நம்மளுக்கு இமேஜ் வந்து சரியாக கிடைக்காது. இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு 32 டைப்பான டிஃப்ரெண்ட் ஒரு டெம்ப்ளேட்டை வந்து இவங்களே கொடுத்துருக்காங்க டோன் ஆப்லே. நம்மளுக்கு வந்து இது வந்து சரியாக வந்து செட் ஆகாது. ஏன்னா அந்த நெக்குக்கும் இந்த ஹெட்டுக்கும் கலர் வந்து மேட்ச் ஆகாது. சரி, அதனால் வந்து நம்மளுக்கு அது தேவையில்லாததுனால இப்போ நம்ம நார்மலாக இந்த பிக்கை எடுத்துகிட்டு அப்ளை பண்ணிக்குவோம். அப்ளை பண்ணிட்டு சேவ்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருவோம். சப்போஸ் உங்களால் சேவ் பண்ணணும்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க, அவ்வளோதான். அடுத்து என்ன பண்ணுறீங்க, பிக்ஷாட் இது வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், கீழே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த பிக்ஷாட் ஓப்பன் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து பிக்ஷாட் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து எடிட் ஃபோட்டோன்னு கொடுக்குங்க. எடிட் எல்லாம் அலோ டெனி எல்லாம் கேட்கணும். நீங்கள் அலோ கொடுத்துருங்க. அலோ கொடுத்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்க இந்த ஒரு பாடி டெம்ப்ளேட் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், கீழே போய் லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் போய் ஆட் இமேஜ்னு ஒன்று கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்மளுக்கு டோன் ஆப்லேருந்து பண்ண ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிவிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு இப்போது இந்த சைடில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கட் அவுட்டில் போய்ட்டு பர்சன்றது கிளிக் பண்ணுங்கள். பர்சன்றது கிளிக் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையில்லாதெல்லாம் இங்கேயே இரேஸ் பண்ணிவிடுவோம். கொஞ்சம் இரேஸ் பண்ணியாச்சு. இது சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு முன்னாடி இந்த இடத்துல எட்டு வந்து ஃபிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா இந்த இரேஸ் ஐக்கான் ஒன்று இருக்கும். இரேஸ் ஐக்கானில் போயிட்டு நம்ம வந்து தேவையில்லாதெல்லாம் அந்த கரெக்டாக தேவையில்லாதெல்லாம் கொஞ்சம் இரேஸ் பண்ணி எடுத்துருவோம். ஜூம் பண்ணிக்கலாம். வந்து இரேஸ் பண்ணியாச்சு. நம்ம இரேஸ் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல வந்து இப்போ ஃபிட் பண்ணோம். இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஜூம் பண்ணி ஃபிட் பண்ணிவிடுங்க. ஃபிட் பண்ணிட்டு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம இந்த எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கான்ட்ராஸ்ட் நீங்கள் கொஞ்சம் ஏற்றிக்கலாம். சேச்சுரேஷன் கொஞ்சம் ஏற்றிக்கலாம். நிறைய ஆப்ஷன் இந்த மாதிரி ஹைலைட்ஸு ஷேடோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை கொடுத்துக்கு முன்னாடி இங்கே மேலே ஒரு டிக் ஐக்கான் இருக்கும். இந்த டிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆரோ மார்க் ஒன்று வரும். இந்த ஆரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மொபைலில் சேவ் ஆகிடும். நீங்கள் அதை ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் பல வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த சேனலை. அடுத்தடுத்து வீடியோ வரும். சப்ஸ்கிரைப் பண்ணதோடு விடாமல் கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அது கிளிக் பண்ணிவிடுங்க. ஏன்னாக்கா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Thank you.